பீகார் சட்டப்பேரவை தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடக்கிறது. 121 தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் முன்னேற்பாடுகள் தீவிரம். எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களிக்க முயல்வோரை வீட்டுக்குள் வைத்து பூட்டுங்கள் என சர்ச்சை பேச்சு. மத்திய அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் மீது பீகாரில் வழக்கு பதிவு. ஓடிஐ உலகக்கோப்பை வென்ற இந்திய மகளிர் அணியை இன்று சந்திக்கிறார் பிரதமர் மோடி. டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் வைத்து வாழ்த்து தெரிவிக்க திட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டப்பேரவை தேர்தல், செங்கோட்டையின் விவகாரம் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கியது. வீடு வீடாக வாக்காளர் படிவங்களை அளித்து வரும் தேர்தல் அதிகாரிகள். கரூரில் வாக்குச்சாவடி அலுவலர்களை மிரட்டி வாக்காளர் படிவங்களை திமுகவினர் பெறுகின்றனர். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. மாவட்ட ஆட்சியரிடம் புகார். விஜய் தலைமையில் மாமல்லபுரத்தில் இன்று கூடுகிறது தாவேகா சிறப்பு பொதுக்குழு. கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடக்கும் முதல் கூட்டம் என்பதால் அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பு. தேர்தல் பரப்புரை ரோடு ஷோவிற்கு அனுமதி வழங்க வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க 6ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டதற்கு தாவேகா கண்டனம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பாமக எம்எல்ஏ அருளின் கார் மீது தாக்குதல். ஆயுதங்களால் தாக்கியதில் 6 கார்கள் சேதம், 2 காயம். பாமக நிறுவனர் ராமதாஸை கொல்ல சதி நடப்பதாக எம்எல்ஏ அருள் பகீர் குற்றச்சாட்டு. அன்புமணியை கைது செய்ய வேண்டும் என்றும் குமுதம் தொலைக்காட்சிக்கு அருள் பிரத்யேக பேட்டி. அன்புமணி மீது வழக்கு பதிய கோரி பாமக எம்எல்ஏ அருள் உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு. மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு மீண்டும் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி. அமைச்சர் மூப்பை சாமிநாதனுக்கும் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. பெண்களை மிகவும் ஆபாசமாக பேசிய பொன்முடிக்கு திமுகவில் மீண்டும் பதவியா? துணை பொதுச் செயலாளர் பதவியை அவார்டாக வழங்கியுள்ளதாக அதிமுக விமர்சனம். முதல்வர் ஸ்டாலின் 2026இல் உதயநிதியை முதல்வராக்குவதற்கு மட்டுமே முயற்சி செய்கிறார். தமிழகத்தை பற்றி அவருக்கு கவலை இல்லை என மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய 2,59,00,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை
உடனடியாக விடுவிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்பு இணைந்ததால் ஓபிஎஸ் தரப்பு அதிர்ச்சி. திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதம் ஏற்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. சென்னையில் தெருநாய் கடித்து காயமடைந்த 9 வயது சிறுவன் மருத்துவமனையில் அனுமதி. கடைக்கு சென்றபோது நாய் கடித்ததில் சிறுவனுக்கு கை மற்றும் முதுகில் காயம் என தகவல். கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிக்கப்பட்ட விவகாரம். கடைகளுக்கு சீல் வைக்க வந்த அதிகாரிகளுக்கு எதிராக பொதுமக்கள் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு. பெரம்பலூர் அருகே விவசாய நிலத்தில் கிரஷர் அமைக்க வழங்கப்பட்ட அனுமதி ரத்து. கிராம மக்கள் போராட்டத்தை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மிருளாளினி நடவடிக்கை. தஞ்சை, நாகை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவள்ளூர் அருகே பட்டாக்கத்தியில் கேக் வெட்டி நாட்டு பட்டாசுகளை கொளுத்தி வீசி அட்டகாசம். பிறந்தநாள் கொண்டாடி ரீல்ஸ் பதிவிட்ட 5 பேரில் 3 கைது. 2 சிறுவர்கள் ஜாமீனில் விடுவிப்பு. சென்னையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக 55 லட்சம் ரூபாய் மோசடி செய்த முன்னாள் வேளாண் துறை ஊழியர் கைது. குடும்பத்தினருடன் சேர்ந்து குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வீடு வாங்கித் தருவதாக மோசடி செய்தது அம்பலம். சேலம் மேட்டூர் வனத்துறை குடியிருப்பின் பூட்டை உடைத்து துப்பாக்கி தோட்டாக்கள் திருட்டு. 2 சிறுவர்கள் கைது. 90 தோட்டாக்கள் பறிமுதல். கோவை வன்கொடுமை சம்பவத்தில் 1 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரவும் நடவடிக்கை என முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. கோவை மாணவி கோட்டுப்பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை எதிர்த்து அதிமுக மகளிர் அணி ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்பி அதிமுக மகளிர் அணியினர் திமுக அரசுக்கு எதிராக முழக்கம். கோவை மாணவி வன்கொடுமை சம்பவத்தை எதிர்த்து தாவிக ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக முழக்கம். மீண்டும் கோவை வந்த குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு அதிகாரிகள் வரவேற்பு. கோவை பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறக்கூடாது என்று வலியுறுத்தல். கோவையில் மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கண்டனம். அலங்கோல திமுக ஆட்சி பதவி காலம் முடியும் முன்பாக விழித்துக் கொள்ளுமா என்றும் கேள்வி. கரூர் துயர சம்பவ வழக்கின் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரான காவலர்களிடம் 7 மணி நேரம் விசாரணை.
உதவி ஆய்வாளர்கள் 7 பேரிடம் 5 மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணை நிறைவு. மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை. தாய் சேயை பராமரிக்கும் பொறுப்பு அவருக்கு உள்ளதாகவும் விளக்கம். கடலூர் அருகே 9 வயது மகளுக்கு பாலியல் துளி அளித்த தந்தை போக்சோவில் கைது. வேலைக்கு செல்லாமல் மது குடித்துவிட்டு ஊர் சுற்றி வந்த தந்தை மீது தாய் அளித்த புகாரில் நடவடிக்கை. எஸ்ஐஆருக்கு எதிராக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் பிரம்மாண்ட பேரணி. அமைச்சர்கள், திரிணாமுல் எம்பி, எம்எல்ஏக்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்பு. ₹100 கோடி நஷ்டஈடு கேட்டு தோனி தொடர்ந்த வழக்கில் புதிய திருப்பம். ஐபிஎஸ் அதிகாரியின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். சத்தீஸ்கரில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதி விபத்து. 6 பேர் பலி, பலர் காயம். விபத்திற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை.